வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்று இந்த பதிவில் பெனிஃபிட் ஆஃப் மெடிடேஷன் பற்றி பார்க்கலாம். நாம் அனைவரும் நம் வாழ்வில் மன அமைதி, மகிழ்ச்சி, நல்ல உடல் நலம், அதிக ஆற்றல் மற்றும் நேர்மையான உண்மையான உறவுகள் என எல்லாவற்றையும் தேடுகிறோம். நல்ல உடல்நிலை, மன அழுத்தமும் கவலையும் இன்றி வாழ நினைக்கிறோம். இவை அனைத்தையும் பெற நாம் தினமும் தியானம் செய்வதால் பெறலாம். நீங்கள் தினமும் 20 நிமிடம் தியானம் செய்வதால் உங்கள் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் பொறுத்தே நமது உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். ஓய்வில்லாத வேலை, நெருக்கடியான சூழலில் நம் மன ஆரோக்கியத்தையும் நாம் உண்ணும் சில உணவு முறைகள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். இந்த 2 பாதிப்புகளையும் தியானம் குணப்படுத்துகிறது. தியானம் மனதை தளர்வாக்கி மன அமைதி, இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து மற்றும் இதய துடிப்பை மேம்படுத்துகிறது. இதிலிருந்து தியானம் செய்வதால் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. இப்போது தியானம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகளை பார்க்கலாம். முதலில் தியானம் செய்வதால் நினைவாற்றல் மேம்படுகிறது. தியானம் செய்வதால் மன அமைதி அடைவதுடன் நினைவாற்றல் மேம்படுகிறது. ஆனால் இதற்கான பலன் ஒரே நாளில் கிடைக்காது. தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் மட்டுமே இதற்கான பலன் கிடைக்கும். மேலும் எண்ணங்களில் அதிக கவனம் செலுத்த தியானம் மிகவும் உதவுகிறது. இரண்டாவதாக, படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. தியானம் செய்வதன் மூலம் முழு விழிப்புணர்வு அடைந்த நிலையில் மனதை ஒருநிலைப்படுத்தலாம். இது சிரமமின்றி வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை சமாளிக்க உதவுகிறது. தியானத்தின் மூலம் நினைவாற்றல் அதிகரிப்பதுடன் படைப்பாற்றலும் அதிகரிக்கிறது. அடுத்ததாக, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பது இதய பாதிப்பை ஏற்படுத்தும். இது தவிர பக்கவாதம், மாரடைப்பு உள்ளிட்ட பல்வேறு உடல்நல சிக்கல்களுக்கும் இது வழிவகுக்கிறது. தியானம் இதயத்துடன் ஒருங்கிணைந்து நரம்புகளை தளர்வடைய செய்கின்றன. இதனால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும். அடுத்ததாக, வலியை கட்டுப்படுத்த தியானம் உதவுகிறது. மத்திய நரம்பு மண்டலத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்ட உணர்வே வலியாகும். மன அழுத்த சூழ்நிலைகளுக்கு உள்ளாகும் போது அதிக வலி இருக்கும். அன்றாட வாழ்வில் தியானம் செய்வதன் மூலம் இந்த எரிச்சலூட்டும் உணர்வை அதிக அளவில் கட்டுப்படுத்தலாம். தியானம் வலியை குறைத்து ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது. மேலும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது. தியானத்தின் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யும் செயல்கள் விரைவாகவும் எந்த சிக்கலுமின்றி நிறைவேறும். தியானம் செய்வதன் மூலம் இந்த வசதியை பெறலாம். அதாவது, தியானம் செய்வது ஒரு செயலில் முழு ஈடுபாட்டுடன் வைப்பதற்கு வழிவகுக்கும். மேலும் இது செயலில் அதிக தெளிவு மற்றும் கவனத்தை அதிகரிப்பதன் மூலம் செயல்திறனை அதிகரிக்க உதவுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தியானம் செய்வதால் கிடைக்கும் பயன்கள் பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.